இந்த ஒரு குச்சினாலேயே இந்த ரகம் வாழைய விவசாயம் பண்றதுக்கு வாழை விவசாயிகள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சோ இந்த குச்சியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 70 ல இருந்து 80 ரூபா இருக்குங்க. அப்போ ஒரு குச்சியோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா வெறும் 3 வருஷம் தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த குச்சியோட காஸ்ட் என்ன வருது? 25 ரூபா நம்ம கணக்கு எடுத்துக்கோம். இப்போ இந்த குச்சியை வாழை விவசாயிகள் அவங்களோட தோட்டத்துல மரத்துல வந்து இப்படி வைக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு 2 ரூபா செலவாகுதுங்க. அதே போல குச்சியை அந்த டேக் போட்டு கட்டுறதுக்கு ஒரு மரத்துக்கு 4 ரூபா செலவாகுது. திரும்பி இந்த குச்சியை வெளியேற்றுறதுக்கு ஒரு மரத்துக்கு 2 ரூபா செலவாகுது. சோ மொத்தமா லேபர் காஸ்ட் மட்டும் 8 ரூபாய் செலவாகுது. இந்த குச்சியோட ஒரு வருஷத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 25 ரூபா செலவாகுது. அப்ப ஒரு டயத்துல ஒரு வாழை விவசாயி இந்த முட்டுக்குச்சி வைக்கணும்னா 30 ல இருந்து 35 ரூபா கேரண்டியா செலவாகும். சோ இப்ப செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த டேக் கான்செப்ட்ங்க. சோ இந்த டேக் என்ன செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட் இந்த மரத்துல இந்த டேக்கை கட்டுறதுக்கு வெறும் ஒரு மரத்துக்கு 5 ரூபா செலவாகுது. சோ இது மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 4 ரூபா செலவாகுதுங்க. அப்ராக்சிமேட்டா 9 ல இருந்து 10 ரூபாக்குள்ள நமக்கு இந்த செலவு முடிஞ்சிருது. சோ இந்த G9 வாழைக்கு முட்டுக்குச்சி நம்ம வச்சோம்னா 30 ல இருந்து 35 ரூபா செலவாகும். இந்த டேக் கான்செப்ட் போயிட்டோம்னா 10 ரூபாக்குள்ள செலவு முடிச்சிடலாம். சோ இந்த டேக் தான் பெஸ்டான்னு கேக்குறீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. நம்ம கொண்டு வர தார் வந்து 30 to 35 கிலோ இல்ல 30 கீழே இருந்துச்சுன்னா டேக் ஆப்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனுங்க. 35 கிலோக்கு மேல 40 கிலோ அந்த மாதிரி வருது அப்படின்னா முட்டுக்குச்சி வரது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாழை விவசாயம் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.